ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சர்வ சந்தனோ கி ஜெய். ராதேஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் ஸ்ரீ கோபால் குருஜி அவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ கௌராங்க மகாபிரபுனுடைய பரம பிரிய பக்தர், பரம பிரிய சேவகர், பரம பிரிய சிஷ்யர் ஸ்ரீ கோபால் குருஜி. இந்த குருஜி என்ற பதவி ஸ்வயம் ஸ்ரீ மகாபிரபுவே தான் கொடுத்தார் அவருக்கு. அவருடைய பாவன சரித்திரத்தை நம்ம இப்ப பார்ப்போம். குரு யாரு? குரு என்பவர் தான் முதல்ல ஞானத்தையும் பிரேமையையும் அடைவதோடு இல்லாம தன்னை அண்டினவாளுக்கு, தன்னை ஆசிரியத்தவாளுக்கு அந்த ஞானத்தையும் பிரேமையையும் தர வல்லவர் யாரோ அவர்தான் குரு. வாஸ்தவம் குரு குரு சிஷ்யர்களை உண்டு பண்றது இல்ல. குரு சிஷ்யர்களை குருவாகவே ஆக்கி விடுறார். அது பெரிய குருவனுடைய கிருப்பை. அந்த குரு கிருப்பைய கிரகிக்கிறதுக்கு யார் பாத்திரர்களோ அவளுக்கு ஸ்வயம் குரு அவளை முழுமையா ஆக்கிடுவா. குரு கீதான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த குரு கீதால இருக்கிற பிரசித்தமான ஸ்லோகம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ இருக்கு இல்லையா? அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் இந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்திருக்கிற தாத்விக் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, குருவே பிரம்மா முதல்து. எப்படின்னா பிரம்மா சிருஷ்டி தத்துவத்திற்காக உள்ளவர். அவர் சிருஷ்டி படைக்கும் தொழில் செய்கிறார். குருதேவரும் சிஷ்யனை சிருஷ்டிக்கிறார். யார் ஒருவனுமே ஒரு குருவை போய் ஆசிரியப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டானா, அவன் மாயாவுக்கு தான் தாசனா இருந்திருப்பான். ஆனா எப்போ அவனுக்கு ஒரு குருநாதர் ஆசிரியம் கொடுக்கிறார் அப்படின்னா, உடனே அவனை கிருஷ்ணதாசனா ஆக்கிடுறார். மாயாதாசன்ல இருந்து அவனை கிருஷ்ணதாசனா ஆக்கிடுறார். குருவுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தன் போய் எதிர்க்க நின்னா அப்படின்னாலே அவளுடைய ரூபம் இல்ல, அவளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்றது குருநாதர்களுக்கு தான் தெரியும். குருவை அடையறதுக்கு முன்னாடி வேற விதமான வாழ்க்கை வாழ்ந்துன்னு வருவான். ஆனா ஒரு குருவை போய் சரண அடைந்துட்டான் அப்படின்னா அன்றையிலிருந்து தான் அவனுக்கு புது வாழ்க்கையே ஆரம்பம். சரீரம் என்னவோ அதேதான். ஆனா அந்த சரீரத்திலேயே அவர் வைஷ்ணவ ஜென்மத்தை கொடுக்கிறார் அந்த குருநாதர் என்றவர். வைஷ்ணவர்கள் எந்த தினம் குருவை சந்திக்கிறார்களோ, அவர்கிட்ட தீட்சா வாங்கிக்கிறாளோ, அன்றையிலேருந்துதான் அதுதான் அவளுடைய ஜென்ம தினம். மாதா பிதா அப்படின்றது எத்தனையோ தடவை நம்ம ஜென்மம் எடுக்கிறோம். மாதா பிதா மூலமா ஜென்மம் பல தடவை பிறக்கிறோம், இறக்கிறோம். ஆனா மாயா அவஸ்தையில இருந்துட்டு அந்த அவஸ்தையிலேயே அந்த சரீரம் போச்சு அப்படின்னா அந்த சரீரத்துக்கு ஒன்றும் பெரிய மகத்துவம்லாம் கிடையாது. ஆனா குருதேவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரம்ம சம்பந்தம் அதுதான் தீட்சையினுடைய முக்கியமான பலன். குருவை அடைவதனுடைய முக்கியமான பலன். பகவானோட நம்மளை சேர்த்து வைக்கிறார். அந்த பிரம்ம சம்பந்தத்தை உண்டு பண்ணி வைக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணனோட நம்மளுக்கு நித்திய சம்பந்தத்தை ஸ்தாபிக்கிறார். அப்போ இந்த ஸ்திதியில பார்த்தா குரு பிரம்மாதானே. அவருக்கு நம்மளுக்கு புது ஜென்மத்தை கொடுத்து புதுசா நம்மளை உருவாக்கி நம்மளை பகவானோட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய இந்த பொறுப்பை எடுத்துக்கிறார் இல்லையா? அந்த வகையில அவர் படைப்பு தொழில பண்ற மாதிரிதான் அவரே தான் குரு பிரம்மா. அடுத்தது குரு விஷ்ணு. குரு பாலனம் பண்ணுவார், ரட்சிக்கிறார். என்னவே தப்பு பண்ணாலும் அந்த குருநாதர் தண்டிக்க மாட்டார். அவர் காக்கும் கடவுள். பிரம்மா என்ன பண்ணார்? பிரம்மாவா இருந்துட்டு அவரை நம்மள கிருஷ்ணதாசனா ஆக்கிட்டார் ஃபர்ஸ்ட். அடுத்தது குரு விஷ்ணுவா இருந்துட்டு, அதாவது புது ஜென்மம் கொடுத்துட்டார்.
அத்தோட முடிக்காம அவருடைய ஆசிரயத்துல நம்மள வச்சுண்டு நம்மள போஷிக்கிறார், நம்மள காப்பாத்துறார். அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்கலாம். வச்சனாமிருத ரூபத்துல அவருடைய உபன்யாசங்களை கேட்டு 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 அந்த வச்சனாமிருதத்தை ரசிச்சு ரசிச்சு அந்த ரூபத்துல நம்மள போஷிக்கிறார், நம்மளுடைய அந்த கரணத்தை சுத்தப்படுத்துறார். தாய்ப்பாலை கொடுத்து கொடுத்து ஒரு தாயானவள் எப்படி அந்த குழந்தைய புஷ்டியா ஆக்குறாளோ, அதுக்கப்புறமா பசும்பால், அப்புறம் மலமூத்திரம் எல்லாம் போனா அதெல்லாம் கிளீன் பண்றது, அப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போறது, இப்படி எல்லாம் ஒரு தாயார் பண்றாள் இல்லையா? அத்தியாத்மிக அந்த சரீர விருத்திக்காக. ஆனா குருநாதர் என்ன பண்றார் அப்படின்னா, ஆத்தியாத்மிக விருத்திக்காக வச்சனாமிருதம்ன்ற கிருபாவ தன்னுடைய கடாட்சத்தால ஆசிரியம் கொடுத்து அந்த வைஷ்ணவ குழந்தைய ஆக்கி அந்த குழந்தைய அவர் பாலனம் செய்கிறார். அந்த ஆத்மானது அதுல இருந்து முன்னேறி வைஷ்ணவ குழந்தை புஷ்டி அடைகிறான். அதாவது தாய் எப்படி ஒரு குழந்தைய பேணி ரட்சிக்கிறாளோ அந்த மாதிரி குருதேவர் கேவலம் பாலனம் மட்டும் இல்ல, வாழ்ந்துன்னு இருக்கிற இத்தனை நாள் வாழ்ந்த, அது எப்போதானே நம்ம போய் சந்திக்கிறோம், அத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைய முதல்ல சீர்படுத்தி நம்மள அதுக்கப்புறமா ரட்சணமும் செய்யறார். அப்போ இந்த ஸ்திதியில பார்த்தானா இந்த மகா குரு நம்மளுக்கு மகாவிஷ்ணுவா இருக்காரு இல்லையா? அது குரு விஷ்ணு. அடுத்தது குருதேவோ மகேஸ்வரஹா அப்படின்னாரு. அப்படின்னா அவர் மகேஸ்வரனாவும் ஆகிறார். எப்படி? குழந்தைக்கு ஜென்மம் கொடுத்தா மா பிரம்மா, குழந்தைய பாலனம் செய்யறா மா விஷ்ணு. குழந்தை ஒரு தப்பு பண்ணித்து அப்படின்னா குழந்தைய திருத்தி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, கடைசியில அடிச்சாவது அந்த குழந்தைய திருத்துறா, குறைந்தபட்சம் தண்டனை கொடுத்து அந்த குழந்தைய சரி பண்றா. குழந்தை கொஞ்ச நாள் அழும், ஐயோ என்ன அம்மா நம்மளை இப்படி திட்டினாலே அப்படின்னு அந்த குழந்தை கொஞ்ச நாள் அழும். அதுக்கப்புறமா அந்த குழந்தை சொல்லும், எங்க அம்மா எனக்கு நல்லதுதான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும். அந்த விஷயத்துல பார்த்தானா அவர் மகேஸ்வரரா இருக்காரு நம்மளுடைய வாழ்க்கையில. குருதேவர் ஏதாவது சிஷ்யா தப்பு பண்ணிட்டா அப்படின்னா குரு எவ்வளவு அபிமானம், எவ்வளவு காருண்யம், எவ்வளவு பிரேம இதெல்லாம் காட்டுறாரோ அதே மாதிரி அவருடைய சொல்ல மீறி நம்ம நடக்கும்போது, அந்த விநாசத்தினுடைய ஓரத்துக்கு நம்ம போகும்போது அதை திருத்துறாரு இல்லையா? அந்த விஷயத்துல அவர் மகேஸ்வரரா இருக்கார். திருத்துறதோட இல்லாம திரும்பியும் லாலனம் பாலனம் பண்ணி நம்மள ஆட்கொண்டு, ஐயோ இந்த குருநாதரால தானே நம்ம இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் அப்படின்னு நம்ம கண்ணால ஒரு சொட்டு கண்ணீர் அந்த குருநாதருக்கு விடுற மாதிரி அவர் நம்மள ஆட்கொண்டு விடுறார். அப்புறம் குருதேவம் சாக்ஷாத் பரபிரம்மம். எந்த ராதாகிருஷ்ண யுகுலமா இல்ல எந்த சீதாராம யுகுலமோ அந்த குருதேவர் ஹிருதயத்துல வாசம் செய்யறாளோ அந்த பகவான சிஷ்யனுக்கு தர்சனம் பண்ணி வச்சிருவார். அதாவது அந்த பரபிரம்மத்தோட நம்மள சேர்த்து வச்சிடுறார் குருநாதர். வாழ்க்கையில நான் எங்கெல்லாமோ போனேன்ப்பா, எதெல்லாமோ கேட்டேன்ப்பா, எதெல்லாமோ சாதனைகள்லாம் பண்ணேன், பகவானை தேடினேன், என்னெல்லாமோ பிரயாசப்பட்டேன். ஆனா குருவோ பகவான தன்னுடைய ஹிருதயத்துல உட்கார வச்சுட்டு இருக்காரு இல்லையா? குரு என்ன பண்றார் அப்படின்னா, எனக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கார் குரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கல. குருவும் என்ன பண்றார், அவனை தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கிற யுகுலத்தை சிஷ்யனுக்கு பிரதானம் ஆக்கிறார். அதாவது தன்னுடைய அந்த கரணத்தையே, குருநாதனுடைய அந்த கரணத்தையே சிஷ்யனுக்கு சர்வசாதாரணமாக தானம் அளித்துறார். அப்படின்னா அந்த யுகலத்தை போய் நம்ம எந்த சாதனைகள் பண்ணி தேட வேண்டிய அவசியம் இல்ல. குருநாதர் காட்டுற வழியில குருநாதர் சொல்ற வழியில நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த குருநாதரே அந்த பரபிரம்மத்தையும் நம்மளுக்கு காண்பிச்சு கொடுத்துருவார். அப்பேற்பட்ட ஸ்திதியில அந்த குருநாதரே சாட்சாத் பரபிரம்மமா இருக்கார். அப்பேற்பட்ட குருநாதருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணுகு குரு தேவம் மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. இப்ப நம்ம சரித்திரத்துக்குள்ள போவோம். மகாபிரபுஜி நீலாச்சல லீலா பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அதாவது பூரி ஜெகநாதத்துல இருக்கும் பொழுது அப்போ அவருடைய சேவகரா அவருடைய பரிக்கரா இருந்தவர் தான் இந்த கோபால் குருஜி.
இந்த கோபால் குருஜி வந்து முராரி பண்டிட்ஜி அவருடைய புத்திரர். முதல்ல அவ அம்மா அப்பா அவருக்கு வச்ச பெயர் கோபால் குருஜி இல்ல. முதல்ல அவ அப்பா அம்மா அவருக்கு வச்ச பெயர் மகரத்வஜ். அப்புறம் இவர் கோபால் குரு என்ற நாமத்துல தான் இவர் வந்து பிரசித்தமா ஆனார். இந்த கோபால் வந்து மகாபிரபுவனுடைய அத்தியந்த பிரிய பக்தர். அப்புறம் இவர் வந்து வக்ரேஸ்வர் ஜின்னு ஒருத்தர் இருந்தார் மகாபிரபுவனுடைய சிஷ்யாள்ல. அந்த வக்ரேஸ்வர் ஜி கிட்ட தான் இவர் போய் சிக்ஷா கிரகிக்கிறார். அவர்தான் இவருக்கு தீக்ஷா குரு. இந்த ஸ்ரீ வக்ரேஸ்வர் குருஜிக்கு வந்து நிருத்தியம், பாட்டு அதுல ரொம்ப பிரசித்தியானவர். மகாபிரபுவுக்கு வந்து இவருடைய பாட்டும் சரி, இவருடைய நிருத்தியமும் சரி அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவையானா பாபா வேஷத்துல இந்த ஸ்ரீ வக்ரேஸ்வர் ஜி மகாராஜ் 3 நாள் முடிய, அதாவது 72 மணி நேரம் வக்ரேஸ்வர் மகாராஜ் வந்து பாடிண்டும் நிருத்தியம் பண்ணிண்டும் இருந்தார். அப்படியே இடைவிடாம 72 மணி நேரம் அவர் வந்து பாடிண்டு நிருத்தியம் பண்ணிட்டு இருக்கார். மகாபிரபு ரொம்ப பிரசன்னமாயிட்டார் இவருடைய விஷயத்துல. அதுலயும் இல்லாம மக்ரேஸ்வர் மகாதேவ் வந்து பாடுறச்ச ரொம்ப பாவாவேசம் ஆயிடுவார். அதுல இருந்து நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சார்னா அவரை நிறுத்த யாராலையும் முடியாது. அப்படி நர்த்தனம் ஆடுவார். அது அற்புதமா இருக்குமா. அப்போ ஒரு தடவை சொல்றார், மகாபிரபுஜி கிட்ட சொல்றார், ஒரு 10,000 கந்தர்வர்களை நீங்க எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேக்குறார். உடனே ஏன் எதுக்கு 10,000 கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் மகாபிரபு. அதுக்கு அவர் சொன்னார், 10,000 கந்தர்வர்கள்லாம் சேர்ந்து கோவிந்த் கோவிந்தர் கௌர் உங்களுடைய புகழ ஒரே மாதிரி பாடின்னு இருப்பா. நான் இடையை விடாம அப்படியே நர்த்தனம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி ஒரு பரமஸ்திதியில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்பேற்பட்டவர் இந்த இவருடைய குரு, இந்த மகரத்வஜனுடைய குரு வந்து அப்பேற்பட்டவர். அந்த வக்ரேஸ்வருடைய சிஷ்யர் தான் இந்த கோபாலகுரு. இதுக்கு மேல வந்து இந்த முராரி பண்டிதர் சொன்னோம் இல்லையா, அவருமே கௌர மகாபிரபுனுடைய பக்தர் தான். அதனால அப்பா, குரு 2 பேருமே கௌர மகாபிரபுவுக்கு சிஷ்யர்களா இருக்கும்போது கௌருடைய கிருப பிராப்தி ஆறதுல என்ன சந்தேகம் இருக்கு? சின்ன வயசுலயே இவருக்கு வந்து கௌராங்க மகாபிரபுனுடைய சேவா வந்து பிராப்தமாயிடுது. இவன் வேற சின்ன குழந்தை இல்லையா, கூடவே சுத்தின்னு இருப்பான் மகாபிரபுவ. மகாபிரபு வந்து ஒரு தடவை என்ன பண்ணார், காலைக்கடன் கழிக்கிறதுக்கும் போய் ஸ்நானம் பண்றதுக்கும் நதிக்கரைக்கு போறாரு. அந்த பக்கம் போயிடுவார். அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணா, ரஜ்ஜு ஜலம் எல்லாத்தையும் கையில எடுத்துட்டே போறான். இந்த தடவை போகும்போது இந்த குழந்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு போகும்போது இவர் காட்டுக்கு பக்கம் போறார். அதனால இந்த குழந்தை அந்த ஜலபாத்திரத்தையும் கையில எடுத்துட்டு தூரத்துல அவன் நின்னுட்டு இருந்தான் கோபால். அவர் மகாபிரபு வந்து மலஜல விசர்ஜனம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ இவருடைய முக தரிசனம் மட்டும் ஆறுது இந்த குழந்தைக்கு. உடனே இது நரலீலா, மகாபிரபு வந்து சாட்சாத் ஸ்ரீ ராதை தானே. இந்த கோபால் வந்து என்ன பண்றான், தூரத்திலேந்து பார்த்துட்டு இருக்கான். அவர் வந்து அவருடைய நாக்க வந்து இந்த பற்களுக்கு நடுவுல அப்படியே மடக்கி வச்சுட்டு இருந்தார். ஏன்னா அவருடைய நாக்குல சதா கிருஷ்ண நாமம் நிருத்தியம் ஆயிண்டே இருக்கும் இல்லையா. தூரத்துல இருக்கிற மகாபிரபு இப்படி தன்னுடைய நாக்க மடக்கி அந்த பற்களுக்கு நடுவுல வச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா எடுத்து. மகாபிரபு எல்லாம் முடிச்சுன்னு வந்துட்டார். வந்த உடனே இந்த ஜலம், ரஜ்ஜு எல்லாத்தையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் குளிக்கும் போது அவருக்கு வஸ்திரங்கள்லாம் எடுத்து கொடுத்தார். அதெல்லாம் கொஞ்ச நாழி எல்லாம் முடிஞ்சாவிட்டு மகாபிரபுவை பார்த்து இவர் கேட்கிறார், நீங்க மல விசர்ஜனம் பண்ணும்போது உங்கள் நாக்கை வந்து நீங்க என்ன பண்ணேல், மடக்கி இந்த பற்களுக்கு இடையில வச்சுண்டேல் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். கேட்டவுடனே குழந்தை இல்லையா கேட்கிறான். கேட்டவுடனே மகாபிரபு சொன்னார், இல்லப்பா இந்த மாதிரி வந்து மல விசர்ஜனம் பண்ற சமயத்துல பேசுறதோ இல்ல வாயை திறக்கிறதோ இதெல்லாம் வந்து நிஷேதம்ப்பா.
என்னுடைய நாக்கும் இந்த கிருஷ்ண நாமத்துக்கு அதீனமானதுப்பா. என்னால கிருஷ்ண நாமம் சொல்லாம அரை நொடி கூட இருக்க முடியாதுப்பா. ஆனா இந்த மாரி சௌச்சால சமயத்துல வந்து இந்த மாரி ஏதாவது நிகழ்ந்துற போறதேன்றதுக்காக வேண்டி, ஆ நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றார். குழந்தைக்கு வேண்டி அப்படி சொல்றார் அவர். குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ உடனே கோபால் சொல்றான், "நீங்கள் வந்து யாரு? நீங்கள் சுதந்திர ஈஸ்வர் நீங்கள். ஆனா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. அதாவது, இந்த சௌச்சாலா சமயத்துல ஒருவேள சாதாரண நரனா இருக்கிறவன், அவனுக்கு இந்த மாரி மல விசர்ஜனம் பண்ற நேரத்துல மரணம் ஏற்பட்டுட்டாகில், அப்போ அவன் அவன் அந்த சௌச்சாலால ஷரீரம் போகும்போது, நாமா சொல்லக்கூடாது, நிஷேதம் அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப அந்திம சமயத்துல அவன் வஞ்சிக்கப்பட்டு தானே விடுறான். ஏன்னா அவனால பகவன் நாமம் சொல்ல முடியாதே. ஆனா மிருத்யுவுக்கோ காலம், நேரம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? எப்ப வேணா ஏற்படலாம் இல்லையா மிருத்யு? அப்ப அந்த அபவித்திர அவஸ்தையில அவன் நாமம் சொல்ல முடியாதே. அப்படின்னா, அந்த மாரியானவாளுக்கு அந்த சௌச்சாலா சமயத்துல நாமம் சொல்றது உச்சிதம் இல்ல அப்படின்னா, அவனுடைய கதி என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மகாபிரபுவுடைய கண்லேந்து கண்லாம் குளமாயிடுத்து. கண்லேந்து தார தாரையா தண்ணி கொட்டுறது. அந்த குழந்தைய அப்படியே கோபால்ன சேர்த்து கட்டின்ட்டான். மகாபிரபு சொல்றார், "கோபால், நீ இப்போ ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டப்பா. அதாவது நாமத்த வந்து கிரகணம் பண்ணும்போது, அதாவது உன் வாயிலேந்து என்ன இப்போ அப்படின்னா, ஸ்வயம் ஜெகத்குருவான ஸ்ரீகிருஷ்ணனுடைய வச்சனம் தான் வெளியில வந்திருக்குப்பா. அவன் தான் இப்ப என்னோட பேசுறான்னு நான் நினைக்கிறேன். அரே, சாஸ்திரம் சொல்றதுப்பா, பவித்ரோ அபவித்ரோ வா சர்வாவஸ்தான் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாயா அந்தர்சூச்சிகி அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பவித்திரம் அபவித்திர அவஸ்தையில இருந்தாலும் சரி, அந்த கமலநயனனுடைய அந்த புருஷோத்தமனுடைய நாமம் சொல்லியாச்சு அப்படின்னா, அந்த சமயமே உள்ளேயும் வெளியிலயும் அவன் சுத்தமானவனா ஆயிடுறான். சரீரத்துக்கு வந்து அந்த மலின கிரியா தான். ஆனாலும் பகவன் நாமம் வந்து பதித்த பாவனன் பதித்த பாவன் இல்லையா? அது வந்து பதித்தனையும் பாவனம் ஆக்கிடுமே. இந்த நாமம் தானே பதித்தர்களை பாவனம் ஆக்குறது. அதனால நாமத்தினுடைய எல்லாருக்கும் எந்த சமயத்திலயும் எப்பவும் சொந்தமானதுதான். அசுத்தத்திலயும் அசுத்தமா இருக்கிற மனிதனை அந்த அசுத்த அவஸ்தால கூட அந்த ஜீவனுக்கு சுத்தம் பண்ணி அவனுடைய அந்தக்கரணத்தை சுத்தம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் பகவன் நாமம் மட்டும் தானே. அதனால நீ ரொம்ப அழகா சரியான சமயத்துல சரியான விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்க. அதனால இன்னையிலேருந்து நான் உன்னை கோபால் கோபால்னு கூப்பிட்டு இருந்தேன் இல்லையா? இன்னிலேருந்து உன்னுடைய பேரு கோபால குரு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சு கட்டிண்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கிறார். இந்த சித்தாந்தம் ஸ்ரீ மகாபிரபு தன்னுடைய வாயாலேயே சொன்னது. அவர் வந்து எந்த அவஸ்தையனா இருந்தாட்டும் பரவாயில்ல, ஆனா நாமம் சொல்லணும். எந்த அவஸ்தையில நம்ம இருந்தாலும் நாமம் சொல்றத மட்டும் விடக்கூடாது. இந்த சின்ன குழந்தை எதிரில அம்மா எப்படி, ஐயோ ஏபிசிடியா எனக்கு தெரியாத, நீ சொல்லி கொடுமா அப்படின்னா அந்த குழந்தை ஏ சொல்லு, ஏ, பி சொல்லு, பி அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எப்படி நடிப்பாளோ, எப்படி இருப்பாளோ, இல்லம்மா நீ இப்படி சொல்லுமா, இதம்மா சரி, நீ முதல்ல சொன்னது தப்புமா அப்படின்னு குழந்தை சொன்னா கூட உடனே தாயார் எப்படி பிரசன்னம் அடைஞ்சிடுவாளோ, அது போல இவரை ஒரு குருவாக ஆக்கணும்ன்றதுக்காக வேண்டிய, இவருக்கு தெரியாத சாஸ்திரமா, இவருக்கு தெரியாத சமாச்சாரமா, அவருடைய முகத்துல இருந்துதானே நாமத்தினுடைய மகிமையே பிரகடனம் ஆச்சு. அதனால இப்ப இந்த குழந்தை வாயிலா இந்த நாமத்தினுடைய மகிமைய பிரகடனம் செய்றார்.
மகாபிரபு. இந்த செய்தி என்ன ஆறுது, பூரி ஜெகநாத் பூரா நாலாபுறமும் அக்னி மாரி படவ ஆரம்பிச்சிடும். இந்த பாலகன் வந்து என்ன பண்ணானாம், மகாபிரபுக்கே உபதேசம் பண்ணிட்டானாம்ப்பா. அதனால மகாபிரபுவே அவனுக்கு வந்து கோபால குருஜின்னு பேரை வச்சுட்டாராம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊரு பூரா பேசிக்கிறா. இந்த மகாபிரபுவுடைய பக்தர்லயே அபிராம கோஸ்வாமின்னு ஒருத்தர் உண்டு. அவர் வந்து நித்யானந்த பிரபுனுடைய பார்ஷதர்ல அவர் ஒருத்தர். இந்த துவாதச கோபால் அப்படின்னு சொல்லுவாவா. அந்த துவாதச கோபால்ல இந்த அபிராம கோஸ்வாமியும் ஒருத்தர். ரொம்ப தேஜஸ்வி, ரொம்ப தேஜஸ்வி. அவ்வளவு தேஜஸ் இருக்குமா அவருக்கு. ரொம்ப நாளா பூஜையே பண்ணல ஒரு விக்கிரகம். அதுக்கு போய் இவர் நமஸ்காரம் பண்ணாருன்னா உடனே அது அகண்டிதமா ஆயிடுமா. அப்படி இவருடைய நமஸ்காரத்தை வந்து யாருமே சாதாரணமா ஏத்துக்க மாட்டா. இவர் நமஸ்காரம் பண்ண உடனே அவ பரலோகம் போயிடுவாளாம். அபிராம கோஸ்வாமி வந்து இந்த குரு கோபால்ஜியினுடைய சமாச்சாரத்தை கேள்விப்படுறார். சரி, மகாபிரபு வந்து இவருக்கு குரு பதவியை கொடுத்திருக்காரு இத்தனோடு குழந்தைக்கு. நீலாச்சலத்துல தானே இருக்கார். சரி, நம்ம போய் அவரை பரீட்சை பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பி வந்தார். இவர் கிளம்பி வந்திருக்காருன்றது வந்து கோபால் குருஜிக்கு தெரியாது. இவர் வந்திருக்கான்றத சில வைஷ்ணவர்கள்லாம் என்ன பண்றா, போய் கோபால் குருஜி கிட்ட சொல்றார். இந்த மாதிரி அபிராம கோஸ்வாமி வந்திருக்கார். அவர் வந்து நீ எங்கன்னு கேட்டார். நீ அங்கதான் இருக்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம். பிரபு கிட்டதான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாருமே அவர் எதிர்க்கே வரத்துக்கே பயப்படுவா. யாரும் வரல. எங்க அவர் நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டா நம்ம தொலைஞ்சோம், அவ்வளவுதான். உடனே வைகுண்ட பதவி சித்திச்சுடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் பஜனை செய்யும் போது அவர் நமஸ்காரம் பண்ணானா அப்ப ஒண்ணுமே ஆகாதான். அப்படி ஏதோ ஒரு இது. அப்படியே பஜன்ல இல்லாம இருக்கும்போது, யாரும் பஜனை செய்யாம இருக்கும்போது அவர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டார்னா உடனே அவன் தொலைஞ்சான், அவ்வளவுதான். சமாப்தி தான். இன்னைக்கு கோபால் குருவை பார்க்க வர்றாருன்றத ஓடி போய் கோபால் குரு கிட்ட சொன்ன உடனே, அட, அபிராம கோஸ்வாமியினுடைய மகிமையை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உடனே அவர் என்ன பண்றார், இவர் வந்து நான் நிஜமா பொய்யா, எதுக்கு எனக்கு இவர் குரு பதவி கொடுத்தார் அப்படின்னு ஏதோ மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுண்டு, உள்ள ஒண்ணு வச்சுண்டு இப்ப இவர் நம்மள பார்க்க வரார். எனக்கு உண்மையா சொல்லணும்னா எனக்கு எந்த விதமான சாமர்த்தியமும் கிடையாது. மனசுல விசாரம் பண்ணி பார்த்தாரு இந்த கோபால். ஏதாவது கிஞ்சித் சாமர்த்தியம் இருக்கு, ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்னா அது வந்து அது பிரபுவனுடைய லீலை, பிரபுனாலதான், கௌராங்க மகாபிரபுனால்தான். அவர் வந்து என்னை வந்து சிஷ்யராக்கின்றார். அவர் வந்து மகாபிரபு என்ன குருன்னு சொல்றார். இதெல்லாம் அவர் சொல்றார். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணுமே கிடையாது. நான் அவரை சேர்ந்தவன், அவ்வளவுதான். நான் அவருக்காக இருக்கேன். நான் மகாபிரபுவை சேர்ந்தவன். இதுதான் நான் என்னை பத்தி நான் சொல்லிக்க வேண்டிய பரிச்சயமே கண்டு. நான் எந்த விதத்திலயும் பெரியவன் கிடையாது. எனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது. இப்ப என்ன பண்ணார், நேரா அவாட்ட அப்படி பேசிட்டு ஓடி வந்தார் கம்பீரா அந்த குகைக்குள்ள. அதுக்குள்ள வந்து நேரா பிரபுவனுடைய சரணத்துக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார். என்ன இன்னைக்கு குழந்தை என்னோட மடியில வந்து உட்கார்ந்துட்டானே, என்ன விஷயம், இன்னைக்கு குழந்தை என் பக்கத்துல வந்துட்டானே அப்படின்னு மகாபிரபு விழுந்து விழுந்து சிரிக்கிறார். உடனே பக்கத்துல இருந்தவாள்லாம் சொன்னா, இல்ல, அபிராம கோஸ்வாமி இவனை தேடிட்டு வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஓ அதனால தானா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து 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 சிரிக்கிறார் மகாபிரபு. உடனே மகாபிரபு என்ன பண்ணார், உடனே அவருடைய சரணத்தை எடுத்து அந்த கோபால குருவனுடைய நெத்தியில வச்சு அந்த சின்னத்தை பதிச்சுட்டார். அப்படியே சரண சின்னத்தை. அவர் அப்படி பண்ண அடுத்த நிமிஷம் கோபால் குரு நிர்பயமா ஆயிட்டார். ஏதோ ஒரு பெரிய ஒரு உடனே இப்போ அவர் நிர்பயமா ஆயிட்டார். அபிராம கோஸ்வாமி வந்தார். வந்துட்டு கோபால் குருவுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணார். ஆனா ஒண்ணுமே ஆல. அபிராம கோஸ்வாமி உடனே சொல்றார், நான் புரிஞ்சுட்டேன். இவன் மேல ஏதோ கௌராங்கருடைய மகாபிரபுனுடைய அம்சம் ஒட்டினுடுத்து, அவருடைய தேஜஸ் இவன்கிட்ட வந்துடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அபிராம கோஸ்வாமி வந்து அப்படியே திக்கிச்சு போயிடுறார். அப்புறம் என்ன பண்றார்,
இவர் போய் வெளியில போய் எல்லாம் சொல்லிக்கிறார். சொன்னவுடனே 64 மடாதிபதிகள், 6 சக்கரவர்த்திகள் எல்லாம் சேர்ந்து இவர கோபால் குருன்னே ஏத்துண்டு இவனுக்கு சன்மானம் குடுத்தாளாம். அப்படி கோபால குருவுக்கு மகாபிரபு பதவிய குடுத்ததோட இல்லாம ரட்சணமும் பண்ணார். மகாபிரபுவனுடைய நீலாச்சல சமயத்துல ராஜா ருத்ர பிரதாப் சிங் அவர்தான் அங்க இருந்தார். அவருடைய ராஜகுரு தான் இந்த காசி மிஸ்ரர். அவருக்கு இந்த ராஜா கொடுத்த வீடுதான் அந்த கம்பீரால இருக்கிற வீடு. அந்த கம்பீரால ஒரு குகைக்குள்ளதான் மகாபிரபு வாசம் பண்றார். இந்த ராதாகாந்தனுடைய மட்டும் அங்கதான் இருக்கு. ராதாகாந்த் மட்டும் அங்கதான் இருக்கு. இன்னைக்கும் நம்ம போனோம்னா அந்த இடத்துல மகாபிரபு இந்த கோட்டை மாதிரி இந்த ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுல இருந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகுமா. அது என்னன்னா அவருடைய ரூம்ல இருந்து அதுல இருந்து போற அந்த சுரங்கப்பாதை நேரா ஜெகநாதனுடைய சன்னிதானத்துக்கு கர்ப்ப கிரகத்துல கொண்டு போய் விட்டுடுவான். அப்படி தினம் போய் மகாபிரபு தரிசனம் பண்ணுவார் ஜெகநாதனை. இவர் என்ன பண்றார், அந்த இடத்துல பார்த்தேள் அப்படின்னா இன்னைக்கும் போனானா மகாபிரபுஜி உடுத்தின்ற வஸ்திரம், அவர் உபயோகப்படுத்தின அந்த கருவானா அதான் அந்த தண்ணீர் குடிக்கிற ஜாடி, அது ஜலஜாடி, அப்புறம் அவருடைய பாகவத கிரந்தம், அவர் காலத்துல அவர் ஏத்துன தீபம், இது எல்லாம் இன்னைக்கும் இருக்கு. மகாபிரபுவனுடைய லீலை நடந்துன்னு தான் இருக்கு. அவருடைய லீலை அப்ரகட் ஆச்சு அப்படின்னா அவருடைய லீலை அவர் மறைந்த பிறகு கோபால குருவுக்கு ஒண்ணுமே பிடிக்காம போயிடுத்து. அவர் பிராணத்தியாகம் பண்ணிக்கலான்ற அளவுக்கு போயிட்டார். அவரை இந்த வக்ரேஸ்வர் பண்டிதர் தான் காப்பாத்தினார். அப்போ பகவான்றவன் எங்கேயும் எப்பவும் இருக்காம்பா. பகவானுக்கு வைகுண்ட லீலால போய் சேர்றதுன்றது பேரளவுக்கு தானே கண்டு அவன் சர்வாந்தர்யாமி, சர்வசக்திமான், சர்வ வியாபி அவன். அதனால ஸ்ரீராமனுக்கோ ஸ்ரீ கிருஷ்ணனுக்கோ ஸ்ரீ கௌராங்க மகாபிரபுவுக்கோ அவளுக்கு இந்த அந்தர்த்தியானம்ன்றது கிடையவே கிடையாது. அவளுடைய தேகம்தான் மறையும். ஆனா பாக்கறதுக்கு திவ்ய நேத்திரம் இருந்து அவனுக்கு திவ்ய பாத்திரமாவும் அவன் இருந்தான் அப்படின்னா அப்பேற்பட்டவன் இன்னைக்கும் பார்க்கலாம். பகவான கோயில்ல போனா பகவான பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம், பகவான் நேரா பேசுவான். அப்பேற்பட்ட அதிகாரிகளுக்கு அது நடக்கும். அதனால இன்னைக்கும் நம்மளோடயே தான் இருக்காரு கௌராங்க மகாபிரபு. அதே தானே சாட்சாத் ராதையே தானே கிருஷ்ண சரீரத்தை வச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபுவும் வந்தது. அதனால இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம்ப்பா. அவர் ஒண்ணும் எங்கேயும் போயிடல. கம்பீராவிலையும் இருக்கார், நீலாச்சல விஹாரியாக இருக்கார், நவதீப் விஹாரியாக இருக்கார். அவர் தான் எல்லா இடத்துலயும் இன்னைக்கும் எப்படி ஷியாம் சுந்தர் பிருந்தாவன விஹாரியா இருக்கானோ, ராமச்சந்திரன் எப்படி அவத் பிஹாரியா இருக்கானோ, அவாவா இடத்துல அவாவா ஸ்தானத்துல அவாவா இன்னைக்கும் லீலைகள் பண்ணிட்டு தானே இருக்கான். அதனால கௌராங்க மகாபிரபுவும் சதா சர்வ காலம் அவர் வாழ்ந்துட்டுதான்ப்பா இருக்கார். அவர் நீலாச்சலத்திலயும் இருக்கார், அவர் நவதீப் தாம்லயும் இருக்கார், எல்லா இடத்துலயும் அவர் இருந்துதான்ப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வைக்கிறார் பேசி. மகாபிரபுவை பிரிஞ்ச அந்த அவஸ்தையில இந்த கோபால குரு ரொம்ப தவிக்கிறார். குழந்தையோனும் ரொம்ப வயசு ஆயிடலையே. அப்புறம் வக்ரேஸ்வர் மகாபிரபு சொல்றார், நான் இப்ப நாமா சொல்லி நர்த்தனம் பண்ணேன்னா எதிர்க்க பிரகட்டன ஆயிடுவார் மகாபிரபு, பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கம்பீராக்குள்ள கூட்டிட்டு போய் மகாபிரபுவோட தரிசனத்தை பண்ணி வைக்கிறார் திரும்பி. இதுக்கப்புறமா என்ன ஆகுது, மகாபிரபுவனுடைய மறைவுக்கு பிறகு இந்த கம்பீரா மந்திருடைய நிர்வாகம் பூரா இந்த வக்ரேஸ்வர் மகாகுருக்கு தான் கிடைக்கிறது. இப்போ வக்ரேஸ்வர் மகாபிரபு தானே கோபால குருவுடைய குரு, தீக்ஷா குரு. அதனால அவரோட சேர்ந்து 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 சேவா பண்ணிட்டே இருக்காரு இந்த கோபால் குரு. மகாபிரபு இருந்த அந்த அறை இருக்கு இல்லையா, 18 வருஷ காலம் அவர் அந்த கம்பீரா அறையில இருந்தார், எங்கேயும் வெளியிலேயே வராம. அந்த 18 வருஷ காலமும் கூட இருந்தது குருக்கு சேவை பண்ணவர் இந்த கோபால குரு, இந்த வக்ரேஸ்வர் குரு. இவா 2 பேருக்கு மட்டும்தான் அந்த சௌபாகியம் கிடைச்சது. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இந்த வக்ரேஸ்வர் பண்டிதருக்கும் வயசாயிடுத்து, அவர் அந்தர்த்தியானம் ஆயிடுறார். அதுக்கப்புறம் கோபால குரு தான் சேவா அதிகாரியா ஆறார். ராதாகாந்த் தாக்கூர் ஜிக்கு இவா எல்லாரும் சேவை பண்ணா இல்லையா, மகாபிரபு பண்ணார். அதுக்கப்புறமா
வக்ரேஸ்வர மகாபிரபுவும் கோபால குருவோட சேர்ந்துட்டு பண்ணார். அந்த இடத்துல இந்த பக்தி ரத்னாகர்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல மகாபிரபு வைகுண்ட ஆரோகணம் ஆனா நரோத்தம் டாக்கூர்ஜி அப்படின்றவர் நீலாச்சலத்துக்கு வரார். அதுல போட்டிருக்கு. அதுல அந்த சமயத்துல கம்பீரா மந்திர்ல சேவகம் பண்ணிட்டு இருந்தது கோபால் குருஜி தான். இந்த நரோத்தம் டாக்கூர்ஜி மகாபிரபுவையே பார்த்தது கிடையாது. இந்த கோபால் குருஜி தான் மகாபிரபுக்கே பிரத்யட்சமா சேவை எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுண்டு நரோத்தம் டாக்கூர்ஜி இங்க கம்பீராக்கு வந்த உடனே இந்த கோபால் குரு யாருன்னு கேட்டு இவருடைய கால்ல போய் விழறார். நான் மகாபிரபுவை பார்த்தது இல்ல. எனக்கு நீங்க மகாபிரபு இந்த பூரி ஜெகநாதத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்காருன்ற அந்த லீலா நடத்தின ஸ்தலங்கள் எல்லாம் நீங்க தான் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கோபால் குரு அதுக்கு என்ன, நான் கூட்டிட்டு போறேன். நான் என் கண்ணால பார்த்த லீலா ஸ்தலங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்னா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா காமிச்சுட்டே வரார். அந்த நரோத்தம் டாக்கூர் அந்த லீலைகள் நடந்த இடம், இவர் சொல்ற விதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பூரிப்பு ஒரு பக்கம் ஒரு சில இடத்துல ரொம்ப ரொம்ப மனசு இழகி போய் அடிச்சுன்னு அழறார். ரொம்ப விரக வேதனை தாழ முடியல என்னால அப்படின்னு முட்டிக்கிறார். மகாபிரபுவை பார்க்காத பாவியை ஆயிட்டேனே நானுன்னு அப்படின்னு கதறார். என்னுடைய பிராணனே மகாபிரபுவனுடைய ஆதீனத்துலதான் இருக்கு அப்படின்னு அழறார். உடனே மகாபிரபு இங்கதான் விகாரம் பண்ணார், இங்கதான் தூங்கினார், இங்கதான் நான் சரண சேவை பண்ணுவேன் அவருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல சொல்ல ஒரே இவருக்கும் பிரேமாவேஷம் வந்துடுறது. நரோத்தம் டாக்கூர் கோபால குரு இந்த பிரேமையினால இப்ப நம்ம கிட்ட சொல்லும் போது இப்படி அழறாரே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே சோகாக்னியில தவிக்கிறா இவா 2 பேரும். அப்புறம் அந்த சேவாஸ்தலம் அவருடைய ஆதீனத்துல இருந்த விதம் அதெல்லாத்தையும் சொல்றார். அதுக்கப்புறம் இந்த சேவாஸ்தலத்தை இவா விஸ்தரிக்கிறா. ஏதாவது முதல்ல ராதா காந்த்ஜி மட்டும்தான் இருந்தாரு மகாபிரபுனுடைய காலத்துல. இதுக்கப்புறமா ராதா காந்த்ஜி, அப்புறம் ஷாம் சுந்தர்ஜி, அதுக்கப்புறமா அது பக்கத்துல ராதை ஸ்ரீஜி, அதுக்கப்புறம் லலிதாஜி இவளுடைய விக்கிரகங்கள் எல்லாம் ஸ்தாபிக்கிறா. மகாபிரபு காலத்துல வெறும் ராதாகாந்தனுடைய விக்கிரகம் மட்டும்தானே இருந்தது. மகாபிரபுவே ஸ்வயம் ஸ்ரீ ராதா தானே. அவர் ஸ்ரீஜி பாவத்துல தானே அந்த ராதாகாந்துக்கே சேவை பண்ணிட்டு இருந்தார். மகாபிரபுனுடைய காலத்துல ஸ்ரீஜி அவசியம் இல்லையே, ஏன்னா அவரே ஸ்வயம் ஸ்ரீஜியா இருக்கிறதுனால கௌராங்க ரூபத்துல ஸ்ரீஜி தானே மகாபிரபுவா இருந்தது. அவர் வைகுண்ட ஆரோகணம் ஆனாட்டு கோபால குரு தான் ஸ்ரீஜி லலிதாஜி இவா 2 பேரையும் அந்த இடத்துல வச்சு அவளுக்கும் சேர்த்து ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்புறம் இந்த நித்திய பாராயண் நித்யானந்த்ஜி அவர் என்ன பண்றார், இவருக்கு தோன்றது நம்ம இவாளை மட்டும் வச்சா போறாது, நித்யானந்தரும் மகாபிரபுவையும் இவாளோட சேர்த்து வச்சு நம்ம ஆராதனை பண்ணின்னு வந்தாதான் நாளைக்கு பிற்காலத்துல இதனுடைய இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், மகாபிரபு நித்யானந்த் இவா 2 பேரையும் அவளோட சேர்த்து வச்சு கோபாலகுரு இப்படி ஆராதனை பண்ணிட்டே வரார். அதுக்கப்புறம் அத்வைத மகாபிரபு அவருடைய தைல சித்திரம் முதல்ல இருந்தே அங்க வந்துதான் இருந்தது. இன்னைக்கும் ராதாகாந்த் மட்டில் போனோம்னா சேவா விஸ்தாரம் ஆயிருக்கே கண்டு அந்த தைல சித்திரம்லாம் இன்னும் அங்கதான் இருக்கு. அப்புறம் இப்படி கொஞ்ச நாள் ஆனவுடனே கோபால் குருக்கு மெல்ல மெல்லமா வயசாயிடுத்து, விருத்தர் ஆயிட்டார், சரீர சாமர்த்தியம்லாம் குறைஞ்சு போயிடுத்து. முக்கிய காரணம் என்னன்னா மகாபிரபுவனுடைய விரகம் எத்தனை வருஷம் ஆனாலும் அவரால் தாழ முடியல. அதனாலேயே அவருடைய சரீரம் தளர்ந்து போயிடுத்து. அப்போ கோபாலகுருக்கு ஒரு சிஷ்யர் ஏற்பட்டார். அவரோட பேர் தியானச்சந்திரர். கோபாலகுரு சொன்னார், தியானச்சந்திரா, இனிமே நீ எல்லா சேவையும் நீ பார்த்துக்கோப்பா, நான் பிரபுவனுடைய சேவையில மூழ்க போறேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டார். மறுநாளைக்கு காத்தால எழுந்து பார்த்தா கோபாலகுரு சரீரத்தை விட்டுட்டார். நான் மகாபிரபுவனுடைய சேவையில மூழ்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னாரே, நிஜமாவே அவர் லீலா பிரவேசம் ஆயிட்டார். உடனே தியானச்சந்திரஜிக்கு ரொம்ப துக்கமா எடுத்து, அடடா, நான்
என்ன வந்து ஒப்படைச்சாரு என்கிட்ட எல்லாத்தையும் பொறுப்ப. ஆனா ஒரு நாள் கூட என்னோட இல்லையே என்னுடைய குருநாதர். நான் என்ன அவ்வளவு துர்பாக்கியசாலியா? அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழறார். அப்புறம் எல்லாரும் கூடுறா அந்த இடத்துல. அப்புறம் சொல்றா, இந்த மாரி அந்திம கிரியை பண்ணி ஆகணும்பா. அதனால நம்ம சரீரத்த வந்து இப்போ ஸ்வர்கத்வார்ன்னு பூரியில வந்து அந்த சொர்க்கத்வாரத்துல வச்சுதான் அந்திம கிரியைகள் பண்ணுவா. அதனால அந்த சம்ஸ்காரம் செய்யற இடத்துக்கு பேர் சொர்க்கத்வார். அங்க எடுத்துன்னு போயிடலான்ட்டு இவருடைய சரீரத்த அங்க தூக்கின்னு போயிடுறார். இப்போ ராதாகாந்த் மடத்திலேருந்து இவருடைய சரீரம் வந்து சொர்க்கத்வாருக்கு போயாச்சு. இப்போ ராஜானுடைய பணியாட்கள்லாம் இருக்கா இல்லையா? அவள்லாம் என்ன பண்ணா, ராதாகாந்த மடத்த வந்து ஆக்கிரமிச்சுட்டான். அதாவது கோபால குரு இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் கேட்க முடியல. அவர் வந்து ராஜாவினுடைய பர்மிஷன் இல்லாம இந்த தியானச்சந்திரரை நியமிச்சது வந்து அவளுக்கு பொறுக்க முடியல. அதனால அந்த இடம் வந்து காசி மிஸ்ரருடைய இடம் தானே. இந்த காசி மிஸ்ரர் வந்து ராஜகுருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ராஜாக்கு இந்த ராஜ பரம்பரையினுடைய சம்மதம் இல்லாம இந்த கோபால் குரு வந்து இவரை நியமனம் பண்ணது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு அவ எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் அந்த இடத்த அவ கேப்சர் பண்ணிடுறா. இந்த சம்ஸ்காரம் எல்லாம் ரெடி ஆயிடுத்து. அடுத்தது பண்ண வேண்டியதுதான். ஒரு சில வைஷ்ணவர்கள் ஓடி வரா. வந்து தியானச்சந்தர் கிட்ட உங்ககிட்ட முக்கியமா பேசணும். என்ன? இல்ல, அனர்த்தமாயிடுச்சு. என்னப்பா என்ன ஆச்சு சொல்லி, எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல, ராதாகாந்த் மடத்தை வந்து ராஜாவுடைய பரிக்கர்கள் வந்து அவ வந்து கேப்சர் பண்ணிட்டா, அவ ஆக்கிரமணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்றாரு. அதனால நீங்க இனிமே சேவை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு இவர் கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ராஜா வந்து எந்த பூஜாரிய நியமிக்கிறாரோ அவதான் வந்து இனிமே பூஜை எல்லாம் பண்ணுவா. ராஜாங்கம் தன்னுடைய இது ஆதீனத்துக்கு போயிடுத்து இந்த மடம். அதனால அவளுக்கு தான் இனிமே இந்த சேவாதிகாரம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே குருதேவனுடைய சம்ஸ்காரம் இன்னும் ஆரம்பிக்கலையே. ஹே குருதேவ், ராதாகாந்த் சேவை இல்லாம நான் எப்படி உயிர் வாழ்வேன்? 24 மணி நேரம் கூட ஆகலையே நீங்க எனக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சு. தாய் கௌராங்க சேவை இல்லாம நான் எப்படி இருப்பேன்? கம்பீரா சேவை பண்ணாம, மகாபிரபுவுக்கு சேவை பண்ணாம நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நீங்க வந்து எனக்கு சேவா பிரதானம் பண்ணேன். ஆனா எனக்கு இப்ப கம்பீரா சேவையும் போயிடுத்து, ராதாகாந்த் தாக்கூருடைய சேவையும் போயிடுத்து. நீங்க என்ன விட்டுட்டு போனாலே இதே நான் மகா விரகத்துல துடிச்சுட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வந்து சேவா பிரதானமும் நீங்க பண்ணது என்ன விட்டு போயிடுத்து. இந்த சேவை பண்ணியாவது நம்ம இந்த துக்கத்தை ஆத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சேனே. குருவும் என்னை விட்டு பிரிஞ்சு, குரு கொடுத்த சேவையும் என்னை கைவிட்டு போயிடுத்து அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்னுடைய குருநாதர் தானே. அப்ப நீங்க தானே என்ன வந்து குருநாதர் வந்து நீங்க தானே என்ன போஷணம் பண்ண வேண்டியவர். எனக்கு கஷ்டம்னா நீங்க தானே அதை பார்க்கணும். நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? என்னால முடியாது, நான் இல்லாட்டா என்னன்னு நேத்து ராத்திரி சொன்னேளே, அதுக்காக நீ துக்கப்படாத, உன்னுடைய சேவையில நீ உன்னுடைய மனசை செலுத்து அப்படிலாம் நீங்க நேத்து ராத்திரி என்னோட பேசினீங்களே, அப்போ இதுக்காக தானா? அப்ப எனக்கு அது வரைக்குமே எதுவுமே புரியலையே. நீங்க என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியாம நான் இப்படி என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி எழுத்து. குருதேவா, இப்ப என்ன ஆச்சு? நீங்களும் என்னை விட்டு போயிட்டு, ஷியாம் சுந்தரும் என்னை கை விட்டுட்டான், மகாபிரபு என்னை துரத்தி விட்டுட்டார். எனக்கு மடத்துக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லாம ஆயிடுத்து. நான் என்ன பண்ணுவேன்? ராஜா கிட்ட போயிடுத்து மடம்னு சொல்லிட்டு இவெல்லாம் வந்து சொல்றா. நான் என்ன பண்ணுவேன் குருநாதா? நான் பிராணத்தியாகம் பண்ணிக்கிறேன். அதுதான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து இதுக்கு மேல நான் என்னத்துக்கு என்னுடைய சரீரத்தை வச்சுருக்கணும்? அப்ப குருவுடைய ஆக்னிய நம்ம வந்து நிறைவேற்ற முடியல அப்படிங்கும்போது, எதுக்கு எனக்கு இந்த சரீரம் அப்படின்னு கதறி அழறார். ஆச்சரியம் பாருங்கோ. அந்த சமயத்துல கோபால் குருஜி இதை கேட்டுட்டு அப்படியே எழுந்து உட்கார்ந்துட்டார். அந்த இதுல இருந்து அவர் அப்படியே எழுந்து உட்கார்ந்துட்டார். இத்தனைக்கும் சரீரம் போய் பல மணி நேரம் ஆயிடுத்து. எழுந்துட்டார். சீக்கிரம் நட, என்னோட வேற எந்த பேச்சும் வேண்டாம், நட அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன கேட்கணும் என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியல. அந்த நிமிஷம் வாய் அப்படியே அடைச்சு போயிடுத்து. உடனே
எத்தனை பக்தாள் வந்திருக்கா இந்த மசானத்துக்கு, இந்த அந்திம கிரியை பார்க்கறதுக்கு. அத்தனை பேரும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு நேரா ராதாகாந்த் மடத்துக்கு வந்தாச்சு. ராதாகாந்த் மடத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே என்ன ஆச்சு எல்லாரும் கேக்குறா. இல்ல, கோபால் குருவுக்கு திரும்பி ஜீவனம் வந்துட்டு அவர் ஜீவிச்சுட்டார். தியானசுந்தரனுடைய விண்ணப்பத்தை கேட்டார், கோபால் குரு எழுந்துட்டார், மடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு நெருப்பு மாதிரி இந்த செய்தி பூரா பரவின உடனே மொத்த பூரியில இருக்கிற அத்தனை ஜனங்களும் அங்க கூடிட்டா. உடனே இப்ப என்ன ஆச்சு, ராஜாவே நேர்ல வந்துட்டான். ராஜாங்கத்தினுடைய பணியாளர்கள்லாம் கோபால மரத்தினுடைய கதவை திறந்தா. அபராதம் ஆயிடுத்துன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. உடனே நேர்ல வந்து அவன் வந்து அப்படியே சரணத்துல விழுந்தான், மன்னிப்பு கேட்டான். எங்க மனசுல ஏதோ ஒரு கெட்ட இது வந்துருத்து, கெட்ட எண்ணம் வந்துருத்து, அதனால நாங்க இப்படி ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோம், எங்களை நீங்க மன்னிச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்ல, நான் தானே இந்த தியான சுந்தர்ஜிய வந்து அதிகாரியா ஆக்கினேன், சேவாதிகாரியா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்ட்டார். இப்போ இந்த பக்தன் அழுதான் அப்படின்னு உடனே அந்த குருநாதர் திரும்பி வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணார். அதுக்கப்புறமா அவர் ரொம்ப வருஷ காலம் உயிரோடையே தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்புறம் தியான சுந்தர்ஜிக்கு எப்படிலாம் சேவை பண்ணணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தார். அப்புறம் தியான சுந்தர்ஜிய அந்த பதவியில உட்கார வச்சு எல்லாம் அவன் செய்யற சேவைகள்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சு குரு ஆனந்தப்படுறார், சந்தோஷப்படுறார். இப்போ வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமும் இவருக்கு அனுகூலமா ஆயிடுத்து. இப்படி அநேக தினங்கள் போயின்னு இருக்கு. அப்புறம் இவர் வந்து கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ நவமி, அதாவது அத வந்து அக்ஷய நவமி அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த ஜெகநாத் புரியில கம்பீரா மந்திர்லயே அங்கேயே தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு பிரஜலீலால போய் கலந்துட்டார். அப்புறம் இவர் என்ன பண்றார், இப்ப தன்னுடைய குருநாதருக்கு என்ன அந்திம சம்ஸ்காரம்லாம் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டார். இப்போ அவருக்கு எந்த விதமான சங்கட்டங்களும் வெளியில இருந்து ஏற்படல. அப்புறம் உற்சவம், திதி ஆராதனை அதெல்லாம் ரொம்ப நல்லபடியா கழிஞ்சுது. ஒரு வருஷம் இப்படியே போச்சு. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே வருஷ ஆராதனை பண்ணுவா இல்லையா, அதெல்லாத்தையும் ரொம்ப அழகா திரோபாவ திதி வந்த உடனே அந்த திதி அன்னைக்கே அந்த ஆராதனைகள்லாம் பண்ணி விருந்துலாம் வச்சு நாம ஜப சங்கீர்த்தனம்லாம் நடத்தி எல்லாம் ஆறுது. ஒரு வருஷம் முடிஞ்சிருத்து. ரொம்ப சமத்காரமான சரித்திரம் இவருடைய சரித்திரம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே பிரஜவாசிகள் எல்லாமே அடிக்கடி மகாபிரபுவை பார்க்கணுன்றதுக்காக கம்பீராவுக்கு வர வழக்கம் தானே. அப்போ இந்த கோபால குருவையும் அவ சந்திச்சிருக்கா இல்லையா. இப்ப இந்த விரஜவாசிகள் என்ன பண்றா, வம்சீவட்டுக்கு வரா. வந்து அவ பரிக்கிரமா பண்ணிட்டு வரும்போது அந்த வம்சீவட்டுக்கு பக்கத்துல ஒரு கொஞ்சம் சமீபத்துல ஒரு 10 அடி தள்ளி ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துக்கு அடியில வந்து சாட்சாத் ரூபத்துல கோபால குரு உட்கார்ந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்காரு. அது பாக்குறாவா கண்ணால. அவளுக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடா இவருக்கு வந்து திரோபாவ திதி இப்பதான் வந்தது, இவருக்கு ஆராதனை எல்லாம் முடிஞ்சது, வருஷாப்திகள்லாம் ஆயிடுத்து, இவர் என்ன இங்க உட்கார்ந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஜெகநாதபுரியில சரீர தியாகம் பண்ணியாச்சு, அங்க அவருக்கு வந்து சமாதி இருக்கு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆராதனையும் முடிஞ்சாச்சு. ஆனா இவர் சரீரம் விடலையா? அப்ப பிருந்தாவனத்துல சரீரத்தோட இவர் வாசம் பண்றாரு, அவர் தானே இவர் அப்படின்னு எல்லாம் ஊர்க்காரெல்லாம் கூட்டினா, ஆமாமா கோபால் குருவே தான், கோபால் குருவே தான் அப்படின்றா. உடனே இது கனவே இல்ல, இது சாட்சாத்த நேர்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்க. அங்கேயும் அவர் வந்து குருவை பிரிஞ்சுட்டு ராப்பகலா தியானச்சந்திரர் அழுதுன்னு இருக்கார். இப்ப என்ன பண்ணா, இந்த விரஜவாசிகள் எல்லாருமா சேர்ந்துட்டு பூரி ஜெகநாத்துக்கு போனா. நீலாச்சலம் வந்துட்டா. அவரை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி வந்து உங்களுடைய குருநாதர் இன்னும் போல, அவர் வந்து இந்த மாதிரி வம்சீவட்டுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு அவர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கார், பஜனை பண்ணிட்டு இருக்காரு, நாங்க பார்த்தோம். என்னுடைய குருநாதர் லீலாதாரி தான் அப்படின்னு எனக்கு தெரியாதா என்னன்னு சிரிச்சுக்கிறார். ஒரு தடவை சரீர தியாகம் பண்ணிட்டு அவர் பல வருஷம் வாழ்ந்திருக்காரு,
இவா அந்த பக்த வைஷ்ணவ ஜனங்கள் இவெல்லாம் பொய் சொல்ல மாட்டா, இவ சொல்றது நிஜமாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியானச்சந்திரஜி உடனே ஜெகநாத்லேருந்து பிருந்தாவனத்துக்கு அடிச்சு பிடிச்சுன்னு மூடி வர இவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. வம்சி வட்டத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற அந்த அந்த அரசமரம் அதுல சாட்சாத் ரூபத்துல நிஜமாவே தன்னுடைய குருநாதர் உட்கார்ந்துட்டு பஜனை பண்ற காட்சிய பாக்குறாரு. இப்படி பார்த்த உடனே இவருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எடுத்து இது சொப்னம் இல்ல, இது நிஜம்தான்னு தெரியறார். ஓடி போய் சரணத்துல விழறார். வியாக்குலத்தோட பிரார்த்தனை பண்ணிக்கிறார், ஹே குருநாதா, நீங்கள் எனக்கு இத்தனை வஞ்சனை செய்யாதீர்கள்ப்பா. உங்க உள்ள இருந்து சைத்தன்ய மகாபிரபு தான் இப்படி எல்லாம் விளையாடல்கள் பண்றான்னு நினைக்கிறேன். ஹே குருநாதா, நீங்க எனக்கு சாட்சாத் மகாபிரபு. நீங்க மறுபடியும் நீலாச்சலத்துக்கு வந்துருங்கோ, நீங்க என்னோட இருங்கோ. நீங்க இல்லாத அந்த பூரி எனக்கு சூன்யமா இருக்கு. இந்த கம்பீரா மந்திரே சூன்யமா தான் தெரியுது. மகாபிரபுக்கு என் கையால சேவை பிடிக்கல போல இருக்கு. நீங்க வாங்கோ, நீங்க ஜெகநாதத்துக்கு வந்துதான் ஆகணும். நான் சேவகன் தான், நான் என்னைக்கும் சேவகனாவே இருக்கேன். நீங்க வந்துடுங்கோ வந்துடுங்கோன்னு கால்ல விழுந்து கதறி அழுது கேக்குறான். உடனே நிஜமாவே ரொம்ப வேதனைப்படுறார் அவர். உடனே கோபால்ஜி நிஜம் வாயை திறந்து பேசுறார். தியானசுந்தர், நீ இவ்வளவு மன வருத்தப்பட வேண்டாம்ப்பா. இத்தனை வியாக்குலம் நீ மனசுல வச்சுக்காத. நான் என்னுடைய சின்மய ரூபத்துலதான் ஸ்வரூபத்துலதான் இந்த பிரஜவாசம் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே யுகல் லீலா நடந்துட்டு இருக்குப்பா. யுகல் லீலாவுனுடைய யுகல லீலாவுனுடைய பரிணாமம் என்ன அப்படின்னா அதுதான் கௌர் லீலா. கௌர் லீலாவுடைய பரிணாமம் என்னன்னு கேட்டேன், அதுதான் யுகல லீலா. பிரியா பிரீத்தம் இவ ராதாகிருஷ்ணர் யுகலம். இவ ஒருத்தர் மத்தனுடைய நிகுஞ்சத்துல பிரேம செய்து அந்த அவ பிரேமைய ஒருத்தருக்கொத்தர் காட்டிண்டு அவ ஒருத்தர ஆலிங்கனம் பண்ணிட்டு போது, இந்த நிகுஞ்ச விகாரம் நடக்கும் போது அவ ஒருத்தர் ஒரு 2 பேர் ஒருத்தராயிடுறா. அப்ப அவர் கௌராங்கரா ஆயிடுறா. ஷாம் சுந்தரும் ராதையும் சேர்ந்து யுகல விகாரம் பண்ணும்போது அப்ப அவர் கௌராங்க மகாபிரபு ஆயிடுறார். கௌராங்க மகாபிரபு ராதா பாவத்துல சிந்தனை செஞ்சுண்டு அவ சேவை பண்ணும்போது ஷியாம் சுந்தருக்கு அப்ப மகாபிரபுவனுடைய ரூபத்துல இருக்கா. சோ இந்த ஜுகல் அத்தியந்த அவஸ்தையில ஒன்னா சேர்ந்துட்டா ராதையும் கிருஷ்ணனும் அப்படின்னா அந்த யுகலஸ்வரூபமே கௌராங்கரா ஆயிடுறா. கௌரு ஸ்ரீஜியனுடைய ரூபம் இல்லையா? அந்த ஸ்ரீஜியனுடைய ரூபத்துல அவர் அத்தியந்த விரக அவஸ்தையில இருக்கும்போது அவளே ராதா கிருஷ்ணனா ஆயிடுறா. இந்த விளையாட்டு பல காலமா நடந்துட்டு இருக்குப்பா பிருந்தாவனத்துல. அது இன்னைக்கும் நடக்கிறது, நாளைக்கும் நடக்கும். இந்த பூலோகம் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த விரஜலீலா இந்த ஆஸ்வாதனம் நடந்துட்டே தான் இருக்கும். அதனால நான் இததான் நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. நீ இந்த பஜனை பண்ணிட்டு நான் இவாளுக்கு பறிக்கிறா இருந்துட்டு இருக்கேன். அதனால நீ வருத்தப்படாதப்பா. உனக்கு என்னுடைய விரகம் தாளலன்னு வச்சுக்கோயேன். அப்ப நீ ஒரு வேலை பண்ணு அப்படின்னு. என்ன, நீங்க ஆக்ஞை எடுங்கோ, நான் பண்றேன். ஒண்ணும் இல்ல, இந்த ராதாகாந்த் விக்கிரகம் இருக்கு இல்லையா கம்பீரா மந்திர்ல, அதுக்கு எதிர்க்க ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துக்கு இருக்கு இல்லையா, அந்த ராதாகாந்த் மடத்துக்கு உள்ள இருக்கிற அந்த வேப்ப மரத்துக்கு அடியில நீ என்னுடைய மூர்த்திய நிர்மாணம் பண்ணிடு. என் மூர்த்திய கர்ப்ப கிரகத்துக்கு நேர் எதிர்க்க வைக்கணும் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில. அந்த நீ ராதாகாந்த் ஜிக்கு சேவா பண்ணி நிவேதனம் பண்ணும்போது என் மூர்த்தி தானே ராதாகாந்த் ஜிக்கு எதிர்க்க இருக்கும். அதனால சேவா அபராதங்கள் எதுவுமே நடக்காது. நான் இருந்து உன்னையும் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதே. சேவையும் நடக்கலையே, இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற தாபம் உனக்கு இனிமே வேண்டவே வேண்டாம். லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்னை சேவிச்சானா அவளுக்கு நான் மூர்த்தி ரூபத்துல இருப்பேன். ஆனா உனக்காக நான் அந்த இடத்துலயே சாட்சாத் ரூபத்திலேயே தான் உனக்கு நான் காட்சி கொடுத்துட்டே தான் இருப்பேன். இந்த சௌபாகிய பிராப்தி நான் உனக்கு கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, நீ கிளம்பி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் கிளம்பி வந்துடுறார். திரும்பி பிரியாவிட பெற்றுட்டு வந்துடுறார். அவர் சொன்னதையே தான் செய்யறார். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில கோபாலமூர்த்திய நிர்மாணம் பண்றார். இன்னைக்கும் அந்த கோபால விக்கிரகம் ஜெகநாத்புரியில கம்பீரா மந்திர்க்குள்ள
வேப்ப மரத்துக்கு அடியில அந்த ராதாகாந்தனுடைய விக்கிரகம் நம்ம பார்க்கலாம். தியான சுந்தர் வந்து சாக்ஷாத் அவருக்கு மட்டும் தினம் சாக்ஷாத் குருவினுடைய தரிசனம் கிடைக்கிறது. இன்னைக்கும் அங்கெல்லாம் உற்சவம்லாம் பண்றா. மாக மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு தான் இவருடைய ஸ்மரண தினம். இன்னைக்கும் அங்க ரொம்ப உற்சவம் பிரமாதமா நடக்கும். பண்டாராலாம் நடக்கும். நாம சங்கீர்த்தனை நடக்கும். திவ்ய ரூபத்துல சேவா நடக்கும். பிருந்தாவனத்துல எங்க அவர் வந்து தரிசனம் குடுத்தாரோ அந்த வம்சிவட்டு பக்கத்துல, அங்க இப்பயும் பார்த்தானா, அங்கேயும் கோபால்ஜியுடைய மடம் இருக்கு. ஸ்தாபனம் ஆயிருக்கு. அங்க அவருடைய அந்த பாதுகை வெளியில இருக்கும். அவருடைய சிலா ரூபத்திலேயே அவர் தரிசனம் குடுத்துட்டுருக்கார். அந்த கோபால்ஜிக்கு பக்கத்திலேயே ராதாகாந்த்ஜி, அதுக்கப்புறமா ஸ்ரீஜி, கௌர், நிதாயி, நிமாய் இவ எல்லாமே இந்த விக்கிரகங்களாமும் உள்ளது. அ இந்த கோபால் குருஜி விக்கிரகத்தோட வச்சு அங்க ஆராதனை பண்ணின்னு வந்துட்டுருக்கா. கார்த்திகை சுக்ல நவமி வந்ததுன்னா, அன்றைய தினம் அன்னைக்கு இந்த ஆராதனையும் அங்க நடக்கிறது. பக்த ஜனங்கள் வந்து பிரேமபூர்வமா அத பண்ணிட்டுருக்கா. அமுல்ய கிரந்தங்கள் இவர் எழுதியிருக்கார் கோபால் குருஜி. அதுல வந்து கௌர் கோவிந்த் அர்ச்சனா பத்ததி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதியிருக்கார். அதுல வந்து எப்படி அர்ச்சனை பண்ணணும்ன்றத நிரூபணத்தோட குடுத்திருக்கார். அந்த அந்த விஷய வஸ்து அந்த அர்ச்சனா பத்ததியில என்ன இருக்கு அப்படின்னா, யுகல் சர்க்காருடைய லீலா, அவருடைய வயசு, அவருடைய வேஷம், அவருடைய மந்திரம், அப்புறம் சகி பிருந்தங்களுடைய பரிச்சயம், அவளுடைய ஆயு, அவளுடைய ஸ்தானம், அவளுடைய வேஷனம், அப்புறம் மஞ்சரி பிருந்தங்களுடைய பரிச்சயம், அவளுடைய ஆயுசு, வயசு, ஸ்வரூபம், மந்திரம், அவளுடைய சேவா எப்படி அந்த சமயத்துல அவ என்ன மாதிரி உடை உடுத்தின்னு இருப்பா, இப்படி எல்லாம் சூக்ஷ்மமா வர்ணனை பண்ணியிருக்கா. ஜுகல் லீலா, யுகல லீலா, யுகல பரிக்கிற விவரணம் எல்லாம் இவரை தவிர வேற யாரும் பண்ணது கிடையாது. ஏன்னா இவர் வந்து கௌரவனுடைய மகாபிரபுனுடைய அங்க சேவி இல்லையா? கௌராங்க மகாபிரபுனுடைய கூட வாழ்ந்தவர். இந்த கோலோக பிஹாரி ராதா மாதவ் சேர்ந்தது தானே இந்த மகாபிரபு. அப்போ அந்த உள்ள இருக்கிற அந்த நிகுஞ்ச விஷயங்கள்லாம் எதை மறைக்க முடியும்? அதனால மகாபிரபுனால இந்த கோபால் குருவுக்கு தெரியும். அதனாலேயே அவருடைய கிரந்தத்துல அவ்வளவு விவரணமா எல்லாத்தையும் நிகுஞ்ச விஷயம் அவ்வளவுத்தையும் போட்டிருக்காரு. அது எதுக்குன்னா, இந்த வரப்போற வைஷ்ணவாளுக்கு எல்லாருக்கும் கிருபை செய்யணுன்றதுக்காக வேண்டியே யுகல சர்க்கார் அவளுடைய ஸ்வரூபம், அவளுடைய சிங்கார் எப்படி பண்ணணும், அஷ்டசகி பிருந்தம் எப்படி இருக்கும், மஞ்சரி பிருந்தம் அவ எப்படி இருப்பா, அவளுடைய ஸ்வரூபம், அவளுடைய வர்ணனை, அவளுடைய ரூபதாரணா, அவளுடைய பாவனை, உடை, நடை, இது அத்தனை வர்ணனையும் கொடுத்திருக்காரு அந்த புஸ்தகத்துல. பாக்கியவான்களுக்கு, சாதகர்களுக்கு, அத கடைப்பிடிக்கிறவாளுக்கு அது வந்து உத்தரோத்தர் சாதனா அவனுடைய உச்சியிலேயே அவ போயிடலாம். மஞ்சரி ஸ்வரூப் விஷயமும் அதுல சொல்லியிருக்கார். இப்படி தன்னுடைய வாழ்க்கை பூரா கௌராங்க மகாபிரபுவுக்காகவே வாழ்ந்து இன்றைய தினம் வரைக்கும் தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே பிருந்தாவனத்துல திவ்ய தாமத்துல திவ்ய ரூபத்துல இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கார். பக்தாள் போனா இன்னைக்கும் அவரை தரிசிக்கலாம். வம்சிவட் பக்கத்துல இருக்கிற அந்த அரச மரத்துக்கு அடியில அவருடைய அந்த ரூப பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அது அந்த சமாதி அந்த தெரியும் அங்க போலாம் பார்க்கலாம். இப்படி இவருடைய சரித்திரம் ரொம்ப பாவனமான சரித்திரம், ரொம்ப அதிசயமான சரித்திரம், ஸ்மரிக்க வேண்டிய சரித்திரம். இந்த குருநாதனுடைய கிருப்பையினால நம்மளுக்கு இந்த தனம் கிடைச்சிருக்கு. இது எல்லாரும் கூட இருந்து குளிர்ந்த எல்லோரும் எம்பாவாயினா நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா சகீஸ்.